ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேங்க. வாங்க அது எப்படி பண்ணிடலான்னு பார்த்துடலாம். நான் வந்துட்டு சிக்கன் 65 மசாலா பண்ணுற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்காங்க. அதனால் இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கலை, ஜஸ்ட் பொரிக்கிறது மட்டும் காமிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தெரியணுன்னா இதுக்கு முன்னாடி நான் சிக்கன் 65 வீடியோ போட்டிருக்கேன், வேணால் அது போய் பார்த்துட்டு வாங்க. இப்போது சிக்கன் பீஸை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சிக்கன் இப்போ பொரிச்சிட்டேன், எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பிளேட்டில். எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். நம்ம சிக்கன் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. சிக்கன் பொரிச்ச எண்ணெயவே இதில் சேர்த்துக்கலாங்க. அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாங்க. இப்போ 2 முட்டை எடுத்துக்கிறேங்க. அந்த எண்ணெயில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஊற்றிக்கோங்க. முட்டையை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறேங்க. நான் முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம் வச்சுருக்கேங்க. அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணியிருக்கேங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க எண்ணெயிலேயே. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டுக்கலாங்க. இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு சாதம் கொஞ்சம் உதிரியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம பசங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலே பண்ணி கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லா வருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் சில்லி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு அந்த ரைஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா அடுப்பு வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து ரைஸ்குள்ளே போய் நல்லா இறங்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க.
பாருங்கள் எவ்வளோ கலர் வந்துட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. ஒரு 15 பீஸ் அளவுக்கு சிக்கன் பொரிச்சதை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ரொம்ப சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாங்க. சோயா சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சங்கி அடுப்பாங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Bye friends.